வணக்கம். ஜெயலலிதா அவர்களின் வரலாறு. இவர் கர்நாடக மாநிலத்திலுள்ள மாண்டியா என்னும் மாவட்டத்தில் மேல்கோட்டை என்னும் ஊரில் 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 24 அன்று ஜெயராம் மற்றும் வேதவல்லி என்பவர்களுக்கு மகளாக பிறந்தார். இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் கோமலவல்லி. இவர் தாத்தா அந்த ஊரில் உள்ள கோவில் ஒன்றில் அர்ச்சகராக இருந்தார். இவர்களின் மூதாதையர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள். இவருக்கு 2 வயது இருக்கும்போது இவருடைய தந்தை இறந்துவிட்டார். இவரின் தாயார் திரைப்படத்தில் நடிக்க வந்து தன் பெயரை சத்யா என்று மாற்றிக் கொண்டார். இவர் பெங்களூரில் பிஷப் காட்டன் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படித்தார். கல்லூரியில் புகுமுக வகுப்பில் படிக்க அனுமதி கிடைத்த நேரத்தில் திரைப்படத்தில் நடிகையாக வாய்ப்பு கிடைத்தது. தன் படிப்பை கைவிட்டுவிட்டு நடிகையானார். ஸ்ரீதர் இயக்கிய வெண்ணிற ஆடை என்கின்ற படத்தின் மூலம் தமிழக திரையுலகிற்கு நடிகையாக அறிமுகமானார். இவரின் உறவினர்கள் மற்றும் இவருடன் நடித்தவர்கள் இவரை அம்மு என்று அழைத்தனர். ஆரம்ப காலத்தில் தாய் சத்யா இருந்த பொழுது இவர் அண்ணன் எல்லாரும் ஒன்றாக போயஸ் கார்டனில் இருந்தார்கள். இவரின் தாய் காலமான பின்னர் ஜெயக்குமார் குடும்பத்துடன் வெளியேறிவிட்டார். ஜெயக்குமாரும் அவர் மனைவியும் காலமாகிவிட்டனர். அதன்பின் இவருக்கு தன் குடும்பத்துக்கு இடையே உள்ள தொடர்பு விட்டு போனது. இவர் அதன்பின் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய திரைப்பட நடிகையாக வந்தார். இவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக பதவியேற்றார். பொதுச் செயலாளராக பதவியில் இருந்த இவரை புரட்சி தலைவி அம்மா என்றும் இவரது ஆதரவாளர்கள் அழைத்தனர். அதன்பின் தமிழக முதலமைச்சராக 6 முறை பதவி வகித்துள்ளார். தொட்டில் குழந்தை திட்டத்துக்காக ஐக்கிய நாடுகள் சபையில் கைதட்டை பெற்ற முதல் இந்திய பெண் முதலமைச்சர் இவர் ஆவார். இவர் 1991 முதல் 1996 வரையும் 2001ஆம் ஆண்டு சில மாதங்களும் பின்னர் 2002 முதல் 2006 வரையும் 2011 முதல் 2016 வரையும் 2015 முதல் 2016 வரையும் 2016 மே 23 முதல் இறக்கும் வரை முதலமைச்சராக பணிபுரிந்தார். இவர் 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 5 அன்று காலமானார்.